ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பிரியாணி இலை, சோம்பு, கல்பாசி அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2, 3 பச்சை மிளகாய், அது கூடயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான். அது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், வெங்காயத்தோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும். அதுக்குள்ளே ஒரு 5, 6 பூண்டு எடுத்து அதை கொஞ்சம் இந்த மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. எப்போயுமே பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி இடித்து போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாவே இறங்கியிருக்கும். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். பொதுவாக நம்ம வீட்டுகளில் காய்கறி இல்லாத டைமில் இப்படி ஒரு குருமாவை நம்ம இமீடியட்டாக செய்யலாம். இப்போ நம்ம அடித்த பேஸ்ட்டையும் தக்காளி பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். அது கூடவே கொஞ்சம் குழம்பு பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இது நீங்கள் சப்பாத்தி, ரைஸு, அதுக்கப்புறம் புரோட்டா இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் பொரிகடலை, பட்டை, 2, 3 கிராம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். குழம்போட அந்த மசாலாவோட பச்சை வாசனை மாறினதுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் விழுதுகளையே நம்ம அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ரைஸுக்கு பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சமே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதை கிரேவி பதத்தில் தான் பண்ணியிருக்கிறேன். நான் அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்கலை. ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு கூட தோற்று போகிற அளவுக்கு இந்த குருமா ரெடி ஆயிரும். இப்போ நான் இதை சப்பாத்தி, சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ நெக்ஸ்ட்டு இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சப்பாத்திக்கு இந்த குருமாவை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே அளவுகளோடு இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.